நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறோம். ஏன் எதுக்குன்னு தெரியாமலே சோப்பு போட்டு குளிச்சு, அதாவது எப்படின்னா குளித்தாலே சோப்பு கண்டிப்பாக போடுறோம். அது மாதிரி அடிமைப்பட்டுட்டோம். எப்போ குளித்தாலும் சரி சோப்பு போடாமல் வர்றதே கிடையாது. ஏன் குளிக்கிறோம்? உடம்புல அழுக்கு போகிறதுக்காக நம்ம சோப்பு போடுறோம். ஓகே. ஆனால் எப்போ குளித்தாலும் சோப்பு, காலையில் குளித்தாலும் சரி சாயந்தரம். அதனால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏன் எதுக்காக நம்ம சோப்பு போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம சோப்பு போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல சோப்பு போடுறத நிறுத்துங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் சோப்பு போட்டு குளிக்காதீங்க. என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் சோப்பு போடாமல் குளிக்கணும்னா, அதற்கு அந்த பயிற்சி எடுத்துக்கொள்கிற காலகட்டம் எதுனாக்கா, குளிர்காலத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நல்ல மழை காலம் குளிராக இருக்கும்ல, அந்த காலத்தில் நீங்கள் சோப்பு போடாமல் குளிப்பதற்கான அந்த பயிற்சி எடுத்துங்க. வெயில் காலத்தில் எடுத்துக்காதீங்க. வெயில் காலத்தில் கசகசன்னு இருக்கும், வேர்வெல்லாம் ஊற்றிட்டு வரும். சோப்பு போட்டு கண்டிப்பாக குளிக்க வேண்டிய அவசியம் வெயில் காலத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் சோப்பு போடாமல் குளிப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கான காலங்கிறது மழை காலத்தை எடுத்துக்கோங்க. மழை காலத்தில் நல்லா குளிர் இருக்கும். நம்ம சோப்பு போடாமல் நம்ம குளித்தா ஒன்றும் ஆகாது. அதனால் ஒரு வாரத்துக்கு சோப்பு போடாமல் குளித்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நாம் ஏன் சோப்பு போடணுன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். ரொம்ப அரிக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், சரி சோப்பு போடணும் அப்படின்னு நம்ம தோணும். அப்போது ஒரு காரண காரியத்தோட சோப்பு போடுறது. எதுக்காக நம்ம சோப்பு போடணும்? ஒரு வாரம் நம்ம சோப்பு போட்டு குளிக்காத போது நம்ம உடம்புல கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், அரிப்பாக இருக்கும், அழுக்கு அதிகமான மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்பவும் சோப்பு போட்டு குளிக்கணும். அது மாதிரி திரும்ப ஒரு 2 நாள் சோப்பு போடாமல் இருங்க, 3 நாள் சோப்பு போடாமல் இருங்க. அப்போ திரும்பவும் உங்களுக்கு ஏன் சோப்பு போடணுங்கிற அந்த காரணம் தெரிய வரும். ஏன்னா ஏதாவது திரும்பவும் அரிக்கலாம், அல்லது கசகசன்னு இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டும். சோப்பு போட்டு குளிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியும். அப்போ திரும்பவும் நீங்கள் சோப்பு போட்டு குளிங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிற நாட்களோட எண்ணிக்கை குறையும். அதாவது என்னென்னா, அடிக்கடி நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிற வழக்கமுடைய நீங்கள் நான் சொல்லுகிற பயிற்சியை பின்பற்றினால், இப்போ ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிக்கிறீங்கன்னா 2 வாட்டியும் சோப்பு போட்டு குளிச்சிட்ருப்பீங்க. அது தேவையில்ல. இப்போ நைட்டு சோப்பு போட்டு குளிக்கிறீங்க, நைட்டு குளிச்சுட்டு படுக்கிறீங்க அப்படின்னா நைட்டு சோப்பு போட்டு குளிங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக உடம்புல சேர்கிற அழுக்கை எல்லாத்தையும் நீங்கள் நைட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு அப்புறம் நீங்கள் நைட்டு தூங்கிடுவீங்க. அப்புறம் மறுநாள் காலையில் குளிக்கும்போது மறுநாள் காலையிலையும் சோப்பு போட்டுட்ருக்கூடாது. அதான் நைட்டு சோப்பு போட்டு குளிச்சிட்டிங்கல்ல, அப்புறம் எதுக்கு மறுநாள் காலையில் குளிக்கும் போதும் திரும்பவும் சோப்பு எதுக்கு போடுறீங்க? அப்படி தேவையில்லாமல் நம்ம நிறைய வாட்டி சோப்பு போடுறோம் உடம்புல. அதனால் அதோட எண்ணிக்கை நீங்கள் குறைச்சிட்ருக்கணும். ரொம்ப குளிர்காலமாக இருக்கும், வெளியில் எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க, வேர்த்து ஊற்றிருக்காது, அன்னைக்கு நீங்கள் சோப்பு போட்டு குளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரியணும், இன்றைக்கி நம்ம சோப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம உடம்புல வேர்வை எதுவும் வெளியே எங்கேயும் போகல, ரொம்ப குளிர்காலம், அதனால் வீட்டிலே தான் நம்ம இருந்தோம். அதனால் இன்றைக்கி நம்ம குளிக்கும்போது சோப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை, வெறுமனே குளித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே குளிப்பீங்க. அப்போ வெளியில் எங்கேயா போயிட்டு வரீங்க, கசகசன்னு இருக்குது, அப்போ சோப்பு போடணும். இந்த மாதிரி காரணம் அறிந்து சோப்பு போட்டு குளிக்கிற அந்த வழக்கம் நமக்கு ஏற்படணும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இந்த பயிற்சியை நாம் எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல ஒரு வாரம் நீங்கள் சோப்பு போடாதீங்க. சோப்பு போடாமலே கையால் கையை வச்சு தேய்ச்சி அந்த மாதிரி குளிங்க. அந்த மாதிரி குளிக்கும்போது சோப்பு போட்டே ஆகணும்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா சோப்பு போட்டே பழகிட்டீங்க. அதனால் சோப்பு போட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் ஏற்படும். இன்றைக்காவது சோப்பு ஒரு வாரம் அப்படிங்கிற அழுத்தம் ஏற்படும். ஏன் வரும்னா, கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், ஸ்மெல் அடிக்கலாம், அல்லது அரிக்கலாம். சரி, அப்படி ஏதாவது ஒரு காரணம் உங்களை சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு உங்களை ரொம்ப தூண்டிக்கிட்டே இருக்கும், நிர்பந்திக்கும். அப்படி காரணம் அறிந்து சோப்பு போட்டு குளிக்கிற அது மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் எப்படி ஏற்படுத்தணும்னா, அப்பப்போ சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. ஒரு 2-3 நாளைக்கு சோப்பு போடாமல் குளித்து பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஏன் சோப்பு போடுறோம் அப்படிங்கிறது, எதுக்காக சோப்பு போட்டு குளிக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய பொல்யூஷன் இருக்குது. அதனால் இது ஒரு கிராமத்துலேயே இயற்கையோடு இணைந்த காடுகளில் வாழ்கிற வாழ்க்கை மாதிரிலாம் கிடையாது. இங்கே காற்றில் நிறைய மாசு இருக்குது. நிறைய தொழிற்சாலை கழிவுகள், காற்றெல்லாம் மாசடைந்து இருக்கிறது, போக்குவரத்து வாகனங்களோட புகைகள், இதெல்லாம் நம்ம உடம்புல படிஞ்சு அது அரிப்பை ஏற்படுத்தும், தோள்களில் அரிப்பு. அதனால் சோப்பு போட்டு குளிக்க வேண்டிய அவசியம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் நம்ம அடிக்கடி சோப்பு போட்டு குளிச்சிட்ருக்கூடாது. எதற்காக சோப்பு போடுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு சோப்பு போடாமலே குளித்து பாருங்கள். வெறுமனே குளிங்க, 2 வாட்டி குளிங்க, ஆனால் சோப்பு மட்டும் போடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்போ சோப்பு போட்டு குளிக்கணுங்கிற அந்த ஆர்வம் வரும். ஏன் வருது அப்படின்னா, ஏதாவது கசகசன்னு இருக்கும், அரிக்கும், இப்படி ஏதாவது ஒரு அறிகுறி உங்களை சோப்பு போட்டு குளிச்சே ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்தும்.
அப்போது திரும்பவும் சோப்பு போட்டு குளிங்க. ஒரு 2-3 நாள் சோப்பு போட்டு குளிங்க. திரும்பவும் ஒரு 4-5 நாள் சோப்பு போடாமல் இருங்க. சோப்பு போடாமல் குளித்து பாருங்கள். இப்படி அடிக்கடி இந்த பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்கு இது ஒரு வழக்கமாக மாறிடும். டெய்லி சோப்பு போட்டு குளிக்கணும்னு உங்களுக்கே தோணாது. இதில் ஒரு நேரமும் மிச்சமாகுது. தேவையில்லாமல் நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிற அந்த வழக்கம் இதில் வந்து குறைஞ்சிரும், தவிர்க்கப்பட்டு விடும். தேவைன்னா மட்டும்தான் நீங்கள் சோப்பு போடுவீங்க. சோப்பு போடுறதுக்கு அடிமையாகவும் மாட்டீங்க. இதற்கு முன்னரெலாம் நீங்கள் சோப்பு போடுறதுக்கு அடிமையாக இருப்பீங்க. சோப்பு போடாமல் நீங்கள் குளிக்கவே மாட்டீங்க. குளித்தாலே நீங்கள் கண்டிப்பாக சோப்பு போடுவீங்க. இப்படி சோப்பு போடுவதற்கு அடிமையாகி விட்டோம் நாமெல்லாம். அதனால் வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு எதற்காக சோப்பு போடுகிறோம், ஏன் சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் என்பதை தெரிந்து சோப்பு போட்டு குளிக்கணும். அதற்கு முதல்ல நிறுத்துங்க. இப்போ நீங்கள் செய்கிற வேலையை நிறுத்துங்க. என்ன வேலைன்னா சோப்பு போட்டு குளிக்கிற அந்த வேலையை முதல்ல நிறுத்துங்க. ஒரு வாரத்துக்கு சோப்பு போடாமல் குளிங்க. அப்புறம் திரும்ப ஒரு 2 அப்புறம் தான் உங்களுக்கு ஏன் சோப்பு போடணும், சோப்பு போடுறதுக்கே கொஞ்சம் ஆசையாக இருக்கும். சோப்பு போட்டு குளி. ஏன்னா ஒரு வாரம் ஆச்சுல்ல, வாழ்க்கை முழுதும் தினம் சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ ஒரு வாரமாக சோப்பு போட்டு குளிக்கலன்னொன்னே உங்களால் முடியாது. சோப்பு போட்டு குளிக்கணும் போல் உங்களுக்கு ஒரே மன அழுத்தமாக இருக்கும். எப்படா ஒரு வாரம் நம்ம முடிவு பண்ணியிருப்போம், ஒரு வாரம் கழித்து சோப்பு போட்டு குளிக்கலான்ட்டு. எப்படா அந்த ஒரு வாரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரம் முடிகிறக்காக காத்திருப்போம். அப்புறம் ஆசையாக சோப்பு போட்டு குளிப்போம். அப்புறம் ஒரு 4 நாளைக்கு சோப்பு போட்டு குளிங்க. அப்புறம் திரும்ப ஒரு 3-4 நாளைக்கு சோப்பு போடாமல் குளிங்க. இப்படி மாற்றி செஞ்சுட்டு ஒரு 2-3 மாதம் இப்படி மாற்றி செய்யுங்க. அப்புறமா விட்டுருங்க. விட்டுட்டா அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் சோப்பு போடுறதுக்கு அடிமையாகவே மாட்டீங்க. தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சோப்பு போடுவீங்க. உடம்புல அழுக்கு இருக்குது, அரிப்பு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் சோப்பு போடுவீங்க. தேவையில்லாமல் சோப்பு போட்டு குளிக்க மாட்டீங்க. இப்போ 2 வேளை குளிக்கிறீங்க. முன்னாடிலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி காலையிலையும் சோப்பு போட்டு குளிச்சிருப்பீங்க, இரவு குளிக்கும் போதும் சோப்பு போட்டு குளிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு சோப்பு போடாமல் குளிப்பதற்கான அந்த பயிற்சி எடுத்த பிறகு நீங்கள் நைட்டு சோப்பு போட்டு குளிச்சிட்டிங்கன்னா காலையில் சோப்பு போட்டு குளிக்க மாட்டீங்க. ஏன்னா நைட்டு தான் சோப்பு போட்டு குளிச்சிட்டிங்களா, அப்புறம் தூங்க தான் செஞ்சீங்க. அப்போ எப்படி உங்கள் உடம்புல அழுக்கு சேர்ந்துருக்கும். அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நைட்டு சோப்பு போட்டு குளிச்சிங்கன்னா காலையில் சோப்பு போட்டு குளிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சோப்பு போட்டு குளிப்பதில் உங்களுக்கு ஏன் சோப்பு போட்டு குளிக்க வேண்டும், எதற்காக சோப்பு போட்டு குளிக்க வேண்டும், குளிக்கலன்னு சோப்பு போடலைன்னா என்ன ஆகும், இப்படி காரணம் தெரிந்து ஏன் எதற்கு என்கிற காரணம் தெரிந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை சோப்பு போட்டு குளிப்பதில் ஏற்படும். அதனால் சோப்பு போட்டு குளிப்பதற்கு நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. எதுக்கு குளிக்கிறோம், ஏன் சோப்பு போடுறோங்கிறது தெரியாமலேயே போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு கிடப்பாங்க. அதனால் முதல்ல அதை நிறுத்துங்க. முதல்ல அந்த பழக்கத்தை நிறுத்துங்க. விட்டு பாருங்கள், நிறுத்தி பாருங்கள். அதுக்கு மாற்றாக மூலிகை சோப்புலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மூலிகை சோப்பு கொஞ்சம் தீங்கு குறைந்தது, ரொம்ப தீங்கு குறைந்தது. இந்த கமர்ஷியல் சோப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த கடையில் வாங்குகிற இந்த ரசாயன கெமிக்கல் சோப்பு, இந்த மாதிரி சோப்புகளை விட இந்த மூலிகை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட அந்த சோப்பு அதை பயன்படுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு இன்னும் நல்லது. அதனால் அந்த மாதிரி மாறிட்டு மூலிகை சோப்பே நமக்கு போதும். சோப்போட பயன்பாடு அவ்வளோதான். ரொம்ப சோப்பு நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு மூலிகை சோப்பு தேவையானது இருக்குது. அடிக்கடி தினம் சோப்பு போட்டு குளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதனால் வந்து அப்படி இருக்கும்போது நமக்கு மூலிகை சோப்பே போதுமானது தானே. ரசாயன கழிவு எதுக்கு தேவையில்லை, ரசாயன சோப்பே தேவையில்லை. ரசாயனம் கலந்த கெமிக்கல் கலந்த அந்த சோப்பு இருக்குல்ல, அது நமக்கு தேவையில்லை. கடையில் கிடைக்குமே, போனோடனே அது கொடுங்க, இந்த சோப்பு கொடுங்க, அந்த சோப்பு நமக்கு தேவையில்லை. ஏன்னா தினந்தோறும் சோப்பு போட்டு குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மழை காலம் வந்துன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட சோப்பு போட்டு குளித்தா போதும். அப்படி இருக்கும்போது ஒரு மூலிகை சோப்பு நமக்கு போதும். அதனால தீங்கு ரொம்ப குறைவு, தோள்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் சோப்பு போட்டு குளிப்பதில் என்பது நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்களா, அல்லது காரணம் இருந்து நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிறீங்க, அறிவுபூர்வமான அணுகுமுறையை கடைபிடிக்கிறீர்களா, அல்லது அடிமைத்தன நடைமுறையை கடைபிடிக்கிறீர்களா சோப்பு போட்டு குளிப்பதில் என்பதை நீங்களே உங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ளுங்கள்.